எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் திருப்பாவையின் 24வது பாசுரம். மிகவும் விசேஷமான பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம். அதாவது கண்ணபிரானுக்கே மங்களாசாசனம் எழுப்புவதாகவும், கோபியர்கள் பல்லாண்டு பாடுவது போலவும் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இப்பாசுரத்தின் சேவையே போற்றி 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 என்று பகவானின் குணங்களையும், பகவானின் அனைத்து சாதுரிய குணங்களையெல்லாம் போற்றி போற்றி பாடுவது போல இந்த பாசுரம் அமைந்துள்ளது. கண்ணா உனக்கே மங்களம் உண்டாகுக என்று கோபியர்கள் கூறுவது போல இப்பாசுரம் அமைந்துள்ளது. பாசுரத்தை அனுபவிப்போம். பாசுரம்: அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். பாசுரம் மீண்டும். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். என்ன ஒரு அருமையான பாசுரம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. ஆல்ரெடி திருப்பாவையில ஓங்கி உலகளந்த அப்படின்னு சொன்னா, அப்புறம் திருப்பள்ளி எழுச்சியப்போ அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானேன்னு 2 முறை திருவிக்கிரம அவதாரத்தை சொன்னாள். இப்பொழுது 3வது முறையாக அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த மகாபலி உலகங்களையெல்லாம் தன் கட்டுக்குள் வைத்திருந்த அக்காலத்துல அன்று உன் திருவடிகளால உலகங்களையே அளந்தாய் இல்லையா? அப்பேற்பட்ட உன்னுடைய பெருமை வாய்ந்த திருவடிகளையே வாழிய வாழ்க அப்படின்னு சொல்றா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு திருவிக்கிரம அவதாரத்தை குறிப்பிடுகின்றார். அடுத்து சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு எங்கு? தென் இலங்கை செற்றாய். என்ன பண்ண? தென் இலங்கைக்கு வானரப்படையோட சென்று ராவணனையும் அசுர கூட்டத்தையும் அழித்தவனே, உன்னுடைய திரள், உன்னுடைய வலிமையும் திறமையும் போற்றி. உன்னுடைய திறமையும் வலிமையும் வாழணும். முதல்ல திருவிக்ரம் அவதாரம் வாமனாவதாரத்தை சொன்னா, அடுத்து ராமாவதாரம். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. தென்னிலங்கைக்கு வானரப்படையோட சென்று ராவணனையும் அசுர கூட்டத்தையும் அழித்தவனே, உன்னுடைய வலிமையும் திறமையையும் போற்றி பாடுகிறேன். முதல்ல திருவடியை சொன்னா, அடுத்து அவனுடைய வலிமையை சொன்னான். அடுத்து பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கிருஷ்ணாவதாரத்துல பொன்ற சகடம், அதாவது வண்டி சக்கர வடிவில் வந்த சகடாசுரனையே ஒரே ஒரு காலால உதைச்சு அந்த சகடாசுரனையே வதம் பண்ணியே அந்த உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய புகழை நான் போற்றி பாடுறேன் அப்படின்னு வாமனாவதாரம், ராமாவதாரம், அதை தொடர்ந்து கண்ணாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல சகடாசுர வதத்தை பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு புகழை போற்றி பாடுகின்றாள். அடுத்து கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. கன்று குணிலாய், கன்றின் உருவெடுத்து வந்த பக்ஷாசுரனை எருதடியாக்கி விலாங்கனி மர வடிவில் நின்ற கபிதாசுரன் மீது வீசி எறிந்தாய் இல்லையா? அவ்விரு அரக்கர்களையும் ஒரே நேரத்தில் மாய்த்தவன். அப்படி மாய்க்கிறப்போ உன்னுடைய திருவடி கழல்கள் இருக்கு இல்லையா, அந்த கழல் போற்றி, அந்த கழல் வாழியவேன்னு சொல்றா. கன்று குணிலாய் எடுந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. கோவர்த்தன மலையையே குடை போல தூக்கி நிறுத்தி தேவேந்திரன் இந்திரன் உண்டாக்குன அந்த பெருமலையிலிருந்து ஆயர்பாடி மக்களையெல்லாம் காப்பாத்தினியே. ஒரே விரலாலவே கோவர்த்தனகிரியவே தூக்குனியே. குன்று குடையாய் எடுத்தாய்
உன்னுடைய குணம் போற்றி, உன்னுடைய குணம் வாழியவே. வென்ற பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. பகைவர்களையெல்லாம் வென்று அழிக்கக்கூடிய உன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலாயுதமும் வாழணும் போற்றின்னு இப்படி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான். இப்படி சதா சர்வகாலமும் உன்னுடைய பெருமைகளையும் உன்னுடைய கல்யாண குணங்களையும் போற்றி பாடி, சேவகமே உன்னுடைய சேவகம் உனக்கு சேவகம் செய்து உன்னை வழிபட்டு வணங்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோமே. இன்று யாம் வந்தோம், இங்கு வந்துள்ளோம். இறங்கேலோர் எம்பாவாய். நோன்புக்கான பறையை உன்னிடம்தானே வேண்டி பெற வந்துள்ளோம். எங்கள் மீது மனம் இறங்குவாயா அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுவது போல இந்த பாசுரத்துல பல்லாண்டு பாடுறா. பாசுர விசேஷம்னு எடுத்துட்டா, கோபியர்கள் கண்ணன் மேல வைத்திருக்கக்கூடிய வாத்சல்யமும் பரம பக்தியும் அவர்கள் பல்லாண்டு பாடுறதுலேயே தெரியுது. ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை தானே, அதனாலதான் அவனுடைய குரு ஆச்சாரியனுமான அந்த தந்தையின் பல்லாண்டுக்கு நிகரா தந்தை மட்டும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித் திருக்காப்புன்னு தந்தை மட்டும்தான் பல்லாண்டு பாடணுமான தானும் அப்பாவுக்கு ஆச்சாரியனுக்கு பல்லாண்டுக்கு நிகரா துயிலெழுந்து மணிமண்டபத்தில் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய சீரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய சிங்கம்னு நேற்றைய தினம் குறிப்பிட்டாள் இல்லையா, அந்த கண்ணபிரானுக்கு பக்தி பரவசமா மங்களாசாசனம் செய்கின்றான். ஏன்னா பரமனுக்கு அடியவர் பல்லாண்டு பாட வேண்டும். ஏன்னா அவன் சர்வலோகத்துக்கே ரட்சகன் இல்லையா, அவனுக்கு எல்லா மங்களமும் உண்டாகணும் இல்லையா, அவனும் அனுகிரகம் பண்ணணும்னு அவனுக்கு இன்னுமோர் நூற்றாண்டு இவன் வாழணும்னு மங்களாசாசனம் பண்ணணும். அதில் தான் அவ அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றின்னு ஆண்டாளுடைய திருவிக்கிரம அவதாரம் அந்த பிரேமையை அதையே மனசில் வச்சுட்டு தான் மூன்றடி மண் கேட்ட பரமனின் திருவடியை போற்றி பாடுறா. இப்பாசுரம் தவிர நான் முன்பு குறிப்பிட்டது போல ஓங்கி உலகளந்த உத்தமன் 3வது பாசுரத்தில், அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானேன்னு 17வது பாசுரத்தில், இப்படி 3 பாசுரங்களில் ஆண்டாள் திருப்பாவையில் 3 அடி மண்ணுக்கு 3 பாசுரத்தில் பாடிட்டா. பரமனுடைய திருவடித்தனம்ங்கிறது உலகங்களையே அளந்த காரணத்தினால தான் அவன் திருவடி நிழலே நமக்கு சரணாகதிக்குரிய முதல் இருப்பிடம்ங்கிறனால தான் முதல் அடியிலேயே உலகத்தை அடியில் அளந்ததை முதல் அடியிலேயே சொல்கிறான். சென்றங்குதன் நிலங்கை செற்றாய் விரல் போற்றினா ராமனுடைய திறமை, ராவண வதத்தை அவனுடைய வலிமையை சொல்கிறான். பொன்ற சகடம் உதைத்தாய்ங்கிறப்போ அவனுடைய கால் பற்றி காலாலேயே உதைச்சி முடிச்சுட்டா இல்லையா, காலால் வீசி எறிகிறது, கையால் வீசி எறிகிற அந்த திருவடி பாதமும் கடலும் பளிச்சென்று கண்ணில் பட அவளுக்கு அந்த பாத கமலம் அதை பற்றி போற்றி பாடுறா. பெருமலையிலிருந்து காப்பாற்றக்கூடிய குணம் இருக்கு இல்லையா, அந்த கருணை குணம், அந்த குணத்தை சொல்கிறா. கோவர்த்தன மலையையே குடையா ஏந்தி கண்ணன் என்ற கோலத்தை தானே பெரியாழ்வார் கூட 10 பாசுரத்தில் மங்களாசாசனம் செஞ்சிருக்கார். அது போலதான் இவளும் சொல்றா. வென்று பகை கெடுக்கும் அப்படின்னா பகைவர்களை அழிப்பதற்கு முதன்மை கருவியா இருப்பதால பரமனால கைவேல் போற்றப்பட்டது. ஏன்னா அவங்க அப்பாட்டையும் இருக்கு இல்லையா வேல், அதானே அவளும் பாடுறா. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன்னு. அப்பா நந்தகோபன்ட்ட கூர்வேல் இருந்தா அவனுடைய மைந்தன் கண்ணன் கிட்ட இருக்காதா? விஷ்ணு சித்தர் கூட பாடுறாரே, படைப்போர்க்கு முழங்கும் பாஞ்சஜன்யமும் பல்லாண்டேன்னு. அப்போ ஒவ்வொரு போற்றுதலிலையும் ஒவ்வொரு சிறப்பை இந்த பாசுரத்தில் அவ வச்சிருக்கா. முத்தாய்ப்பா சொல்றா, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தே இறங்கேலோர் எம்பாவாய்ன்னு. இனி எப்போதும் உனக்கு சேவை செய்வதையே நாங்கள் வேண்டுவது, வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை கண்ணா. எங்களிடம் இருந்து நீ மனம் இறங்க மாட்டாயா? கருணை வடிவான பரமன் இனிமேலும் அருள் வழங்காமல் இருக்கத்தான் வேண்டுமா அப்படின்னு ஓப்பனாகவே அவ கேட்குற மாதிரி இருக்கு. இப்படி உலகங்களை படைத்து ரட்சிப்பதால் பரந்தாமனே பரந்த இவ்வண்டத்தின் நாயகன் அவன் திருவடிகளே சரணம் என்று மங்களாசாசனம் செய்வது போல இந்த பாசுரத்தை ஆண்டாள்
நயம்பட சொல்லி இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய்ன்னு வெளிப்படையாவே அவளுடைய பக்தியை சொல்லி, இது அல்லவோ ஆத்மார்த்தமான பல்லாண்டு பாடுதல், ஊழியம் செய்தல், சரண் புகுதல். ஆண்டாளை காட்டிலும் ஒருத்தர் பல்லாண்டு பாட முடியுமா அப்படின்னு காமிச்சு அவளே ஓப்பனாக சொல்லிட்டான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர், நாங்களே வந்துட்டோம், நீ தான் எங்களை இறைஞ்சி எங்களுடைய கருணை எங்களுடைய அருளை எனக்கு பறை தரணும், எங்களை இறங்கி நீ எங்களுக்கு நாங்கள் உன்னை சரண் அடைஞ்சிட்டோம், இனி எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, நீ தான் மனமிறங்கி எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் குறிப்பிடுகின்றாள். நாமும் சரணாகதி செய்ய வேண்டும்,